டிஎம்எஸ் அவர்கள் பௌர்ணமி அன்னைக்கு இறந்துருக்காங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னாரா, கண்ணாசன் நான் செத்ததுக்கப்புறம் நீ எங்கே போனீனாலும் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாட்டை வாசி, நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. அப்படியே சொல்லும் போதே கண்ணு கலங்குது. இதை ஒரு மேடையில் சொல்லிவிட்டு எம்எஸ் விஸ்வநாதன் அப்படியே கதறி கதறி அழுது. நீ எங்கெல்லாம் இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே இந்த பாடுறியோ அங்கெல்லாம் விஸ்வநாதா அப்படியே பாரு, இந்த கடைசி சேரில் நான் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொன்னாராம். அப்போ நினச்சி பாருங்கள் அந்த பாடல் மீது என்ன ஆர்வம். அந்த பாடலை அவர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் மறைந்த பிறகு ஒரு நினைவஞ்சலி நடக்கிறது. அந்த நினைவஞ்சலியில் டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடலை பாடுகிறார். அது யூடியூப்பில் இருக்குது, அந்த பாட்டை போய் கேளுங்க. டிஎம்எஸ் அவர்கள் அந்த மேடையிலேயே அந்த பாடலை பாடுவார். அந்த பாடல் அப்படியே அழுதுகிட்டே வாசிப்பார் நம்மளுடைய எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அது அவருடைய நட்பும் அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அந்த குரல் நீங்கள் இறைவனுக்காக பல பாடல்கள், நம்மளுடைய வீரம், நம்மளுடைய காதல், நம்மளுடைய பல விஷயங்களை இந்த உலகத்துக்காக சொன்னவர் ஐயா டிஎம்எஸ் அவர்கள். அவருக்கு நம்ம திதி கொடுக்க போகிறோம். Shivaya